சிறுவர்கள் இளைஞர்களை விட குழந்தைகள், அதை விட சிறுவர்கள் தங்களை பெரியவர்களுக்கு சமமாக அல்லது பெற்றோருக்கு சமமாக தங்களையும் நடத்த வேண்டும், தங்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனோநிலை எப்பொழுதுமே இருக்கும். இந்த மனோநிலையை தான் டீன்ஸ் படத்தில் பார்த்திபன் அவர்கள் எப்போதுமே எதிலும் ஒரு வித்தியாசமாக நடைமுறையை அணுகுமுறையை கையாளக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர், மற்றவர்களும் அப்படி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். திரைப்படங்களில் பல புதுமைகளை செய்தாலும் அந்த ஒத்த செருப்பு போன்ற ஒரே ஆள் மொத்த படத்தையும் வேறு யாரும் ஒரே செய்தார், ஒரே ஷாட்லேயே அது மாதிரி செய்தார். அதுபோல் ஒரே படத்தை, அதாவது ஒரு படத்தை ஒரே ஷாட்லேயும் எடுத்தார். அந்த உலக சினிமாக்களில் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இங்கே கமர்ஷியலாக எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார், ஒரே இடத்துல காட்சி அமைச்சார். என்னாச்சு, அந்த ஒரே படத்தில் அது தெளிவாக விக்ரம் வச்சு ஒரு திரைப்படம் செய்தார். இது போல அந்த டீலில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த 12 ஒரு சிறுவர்களாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சிறுமியோட பாட்டி வீட்டில் ஏதோ பேய் நடமாட்டம் இருக்குன்னு கேள்வியுற்று நம்ம போகணுன்னு ஒரு பெண்ணு விரும்புகிறார். அதை தான் கூட படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய கூட சேர்ந்து இது மாதிரி போகலாம், பொம்பளை பிள்ளை அதோடு சேர்ந்து ஆண் நண்பர்கள், ஒரு டீன்னா எப்போதும் 13லேருந்து 19, 13லேருந்து 19 சொல்லுவாங்க, ஒரு 12-13 வயசு பிள்ளைகள்லாம் சேர்ந்து போகிறார்கள். போகும்பொழுது என்னாச்சுன்னாக்கா ஒருவராக ஒரு 2-3 பேர் காணாம போயிடுறாங்க. திடீர்னு என்ன காரணத்தினால காண போய் விடுகிறார்கள், அது எதனால் என்பது, அதுக்கு திருப்பி அவர்கள் ஒன்று சேர்ந்தார்களா, அது செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்றார்கள் தான் மொத்த கதை. இதை பார்த்திபன் எடுத்துக்கிட்டு அது தப்பிக்கிற ஒரு செய்தி என்ன பண்ணுறாரு, ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க விட்டு அந்த ஆசிரியர்கள் எப்படி செல்ஃபோனில் அவர் வேண்டப்பட்டவர்களை உட்காந்துட்டு மெய்மறந்து இருக்கிறப்ப எப்படி விக்கெட் பண்ணுறாங்க, காலியாகிறாங்க. அப்படி காலியாகும் பொழுது அந்த பெற்றோர்கள் சம்மந்தமே இல்லாமல் அந்த பள்ளி நிர்வாகத்தை, அந்த பள்ளி ஆசிரியர் செய்த தவறை பள்ளி நிர்வாகத்தை எப்படி பலிகடாக்கிறார்கள் என்பதை இது சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம். அடுத்தாப்புல பார்த்தோம்னா, அந்த செல்லும் பொழுது அந்த கேமரா, அந்த இசை என்பது என்னாச்சுன்னா, நம்மளுடைய இமான் அவர் சோர்வாக இருந்த சமயத்தில், அண்மை காலத்தில் இருந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அவர் தனக்கு உரிய, தனக்கு தகுந்த அளவுக்கு அதை கொண்டு போய் இன்வால்வ் பண்ண விடுறார். ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒரு கேரக்டரை பற்றியுமே ஒரு பாட்டு, அந்த பாடல், அந்த ஓப்பனிங், அது ஒரு பொம்மை மாதிரி போட்டு, பொம்மைனாக்கா அந்த கார்ட்டூன் போட்டு இங்கேருந்து விளக்கி இருக்கிறத எல்லாரும் கேரக்டரையும் கொண்டு போய் உள்ளே திணிச்சிடறார். நம்ம பார்க்க நம்மளே கொண்டு போயிடார், வாங்கப்பா கூட போவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கிறார். இது ஒரு பக்கம். இது உலக சினிமாவில் ஒரு புதிய அணுகுமுறையை கமலஹாசன் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறாருன்னா, இவரும் ஒரு வித்தியாசமான முறையில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இது ஒரு பக்கம். எப்போதுமே அந்த செல்லும் பொழுது, ஒரு வெட்ட வெளியில் செல்லும் பொழுது, ஒரு வனாந்திரம் என்பது வெட்ட வெளியில் செல்லும் பொழுது அந்த ஒரு மலைப்பாம்பு போகுது. பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள். சிறுவர்கள் அவருக்கு தெரிந்த உத்திகளை பயன்படுத்தி தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு குடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே அந்த ஒரு மலைப்பாம்பு அப்படியே போகுது. மலைப்பாம்பு பெரிய அது போய் கொண்டிருக்கும் பொழுது அது வயிறு மட்டும் பெருசாக இருக்கிறது. வயிறு மட்டும் பெரிதாக இருக்கணும். ஆகா, காணாமல் போன ஒரு பர்சனை தூக்கி முழுங்கிடுச்சோ, அந்த பாம்பு முழுங்கிடுச்சோன்னு எல்லாம் பயந்து நடுங்கி இங்கேருந்து போய் ஆள் எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டிலை இதை வச்சு குத்தி அதை கொண்டு அதுக்கு டெக்னிக்கு நல்லா காட்டியிருக்கிறார். அவருடைய திரை உலக அனுபவத்தை அழகாக அதில் கையாண்டிருக்கிறார். திறந்து இங்கேருந்து அந்த குடலை கிழிச்சு இங்கேருந்து அதை பார்க்கும்போது நம்மளுக்கு திக்குங்கிற, ஐயோ இந்த பிள்ளைகள் எவனா மொழி இருக்குதோ பார்க்கக்கூடியவர்களுக்கு. எடுத்து பார்த்தா படத்தை போய் பாருங்க, அது என்ன இருக்குன்னு பார்த்தாக்கா அது வித்தியாசமான ஒரு உயிர். அந்த உயிர் இவர்களுடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பரோடு ஒரு சேர்த்துக் கொள்கிறார்கள். வழியில் யோகி பாபு வருகிறார். யோகி பாபு என்ற கேரக்டர் அவர் தொய்வு தரக்கூடாதுல, அதில் யோகி பாபு வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார், மனைவி இறந்து விட்டார். அந்த இறந்து போன அல்லது பிரிந்த மனைவியை பற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இறந்து போன மனைவி அல்லது கணவனுக்கு அவர்கள் பிரிந்து, அவர் விவாகரத்தினால் பிரிந்ததாக இருக்கட்டும், இறந்ததுனால இருக்கலாம், ஆக்சிடென்ட், அவருக்குடைய மனோநிலை என்ன என்பதை அவர் மூலமாக
பார்த்திபனுடைய படத்தில் காண்பிப்பது என்பது எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார். அது யாருக்கும் ஒரு செய்தியை சொல்ல போகிறார், சொல்லிக்கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். அப்புறம் எல்லாம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு போகிறார். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து என்னென்னங்கிறது, ஏலியன்ஸுங்கிற ஒரு மேட்ரு ஒன்று வந்திருக்குல்ல, அது உலக சினிமாவில் அனகுண்டா மாதிரி அந்த இது மாதிரி இருக்கும்போது அவதார் மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு போகிறார். அவர் ஆங்கில படங்கள் எடுத்தால் உலக ரீதியாக செய்யக்கூடிய ஒரு திட்டம். இதை வந்து ஒரு அழகாக கையாண்டிருக்கிறார். அந்த ஒரு ஏலியன்ஸு, அந்த சிஜி, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, அதை கொண்டு போகும்பொழுது ஒரு நம்மளுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். அந்த பிரமிப்பு என்பது ஒரு புதிய அனுபவம். இந்த அனுபவத்தை பார்ப்பதற்கு குறிப்பாக குழந்தைகள், இளைஞர்கள் பார்க்கறதுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார். இதில் டுவேட் கிடையாது, அடிதடி கிடையாது, அந்த ட்ரீம் சீன் இல்லாமல் குழந்தைகளுக்கென்று ஒரு திரைப்படம் இல்லை என்ற ஒரு காலகட்டத்தில் குழந்தைகளுக்கென்றே உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை உருவாக்கிய, வெளியிட்ட, படம் எடுக்கிறது பெரிய மேட்டர் இல்லை, வெளியிடுவது தான் சிரமம். அது வெளியிட்ட அந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி செஞ்சுருக்காங்க. இது அனைவராலும் பார்க்க வேண்டியது மட்டுமல்ல, பார்த்து ரசிக்க வேண்டியது. ஒரு இன்வால்மெண்ட்டு, உலகத்தை மறந்து இருக்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம்.